வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷனாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எம்ஐ தரப்புலேருந்து எம்ஐ காம்பேக்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 2 உடைய அன்பாக்சிங் ப்ளஸ் இனிஷியல் இம்ப்ரெஷனாக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஃபுல் ரிவ்யூவில் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டுமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வாங்க இந்த சின்ன ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்பீக்கர் வாங்கக்கூடிய பாக்ஸ். இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே சின்ன சைஸில் வந்துருக்கு. அண்ட் இதோடைய பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் சீல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும் போதும் இந்த சீல் வந்து பிரிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் பாக்ஸில் மேலும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 899 rupees போட்டிருக்காங்க. பட் நம்ம வாங்கின ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupeesக்கு இப்போ அமேசானில் வந்து அவைலபிளாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ விரிஸ் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரோட ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மீ காம்பேக்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸுடைய இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மாடல் அண்ட் சார்ஜிங் வந்து இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே இது ப்ளூடூத் 4.2 சப்போர்ட்டில் இருக்கதா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 minutesல இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் உடைய பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படிங்கிறதையும் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 hours வந்து உங்களுக்கு நிற்கும். 80% வால்யூமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களே கீழே போட்டிருக்காங்க. இது வந்து வேரி ஆகும் உங்களுடைய யூசேஜுக்கு தக்க மாதிரி அப்படிங்கிறத கீழே அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் கைஸ் டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் பார்க்க இப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஸ்பீக்கரை தனியாக எடுத்துடலாம். ஸோ ஸ்பீக்கர் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அண்ட் மேலும் பாக்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்ரெடி பாக்ஸுக்கு வெளியே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் ஏதாச்சும் பேக்கில் மாட்டிக்கிறது அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யூசர் மேனுவலில் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஸ்பீக்கர் பற்றி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பட்டன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் முக்கால்வாசி இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு யூசர் மேனுவல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் ஓகே இப்போ ஃபைனலாக ஸ்பீக்கருக்கு வரலாம். ஸோ ஸ்பீக்கர் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு கையில் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து இன்க்ளூட் பண்ணல, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜரை இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், எந்த விதத்துலையும் அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன் அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அண்ட் கைஸ் இப்போ மீ காம்பேக்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 2 உடைய அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். இதில் சார்ஜர் கூட இன்க்ளூட் பண்ணல, கண்டிப்பாக இது ஒரு மைனஸ் தான். பட் ஸ்டில் இது வந்து உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பில்ட் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக், அதனால் கையில் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக இதோடைய காம்பேக்டான சைஸ், இது வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக வந்து இருக்குதுங்க. ஸோ சைஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் கையில், இப்போ என் கையில் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் இட், ரொம்ப சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சின்ன சைஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் கீழே பாட்டமில் உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனை நீங்கள் 2 seconds ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து டெஸ்ட் பண்ணல. இது வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும்தான். என்னுடைய ஃபுல் ரிவ்யூவில் இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய பேட்டரி லைஃப் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பேட்டரி லைஃப் இதில் உங்களுக்கு கிடைக்குது, போதுமானதாக இருக்குது. பட் 6 hours அவங்க வந்து சொல்கிறாங்க. 6 hours கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து
இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்க கிடையாது. ஸோ அதை என்னுடைய ஃபுல் ரிவ்யூவை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு இந்த இனிஷியல் இம்ப்ரெஷனில் இந்த ஸ்பீக்கருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, ஆடியோ அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. அதை நான் சொல்கிறது என்ன, நீங்களே வந்து கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Welcome to Dolby Atmos. Please put on your headphones. It's a new way to experience sound. Unlike stereo, which is limited to 2 audio channels, Dolby Atmos can manipulate individual sounds in 3D space to position sounds all around you. Sounds can move above you, far away, or right up close. Let's compare. This is stereo, and this is Dolby Atmos. Dolby Atmos can build worlds of sound to tell any story. It catches all the little details, puts you in the center of the action. It sounds just like the real world, and transports you to faraway lands. Go inside the story with breakthrough sound. Dolby Atmos. ஸோ கேஸ், இப்போ இந்த ஸ்பீக்கருடைய ஆடியோ குவாலிட்டி வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா கிளியராக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்துருக்கு. ஸோ நான் வந்து இப்போ மேக்புக் ப்ரோ வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பீக்கரை விட இந்த மீ ஸ்பீக்கர் வந்து பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லுவேன். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5.0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருந்திருக்கும். பட் 800 ருபீஸுக்கு 4.2ல் இவ்வளோ ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். பேஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் மெலோடி சாங் கேட்கும் போதாக இருக்கட்டும், இல்லை பீட் சாங் கேட்கும் போதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இதில் கேட்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பீக்கரை நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலுங்க. உங்களோட டிவைஸில் ப்ளூடூத் வந்து சப்போர்ட்டில் வந்து இருக்கணும். ப்ளூடூத் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீக்கரை எது கூட வேணாலும் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபோன் கால்ஸ் கூட இந்த ஸ்பீக்கர் மூலமாகவே வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பேச முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மைக்குடைய குவாலிட்டியும் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக வந்துருக்கு. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட் இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இது பேசிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்எம் ரேடியோ கொடுக்கல இதில். அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, இல்லை எஃப்எம் ரேடியோ அண்ட் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைல் ஸ்பீக்கரை விட, உங்களுடைய லேப்டாப் ஸ்பீக்கரை விட இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இது எஃப்எம் ரேடியோ அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவும் இதில் வந்து கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஆல்சோ இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட்டும் சூப்பராக வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனருக்கு இது செம ஓர்த்தான ப்ராடக்ட். அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பரான டிசைன் அண்ட் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இருந்துச்சு. அண்ட் மேலும் என்னுடைய ஃபுல் ரிவ்யூவில் இந்த ஸ்பீக்கர் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் 1 வீக் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து தெரியும். ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.